ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டு ஆர் சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அஷ்டலட்சுமி கோயில் பதினாறு பீச் தான் பார்ப்போம். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஸோ திருக்கல்யாணம் பத்மாவதி அப்படின்னு வந்துட்டு இப்படி வந்தால் தேவர்கள் பால் கடையினால அதனால தான் லக்ஷ்மி தோன்றாங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பாருங்க ராஜகோபுரம் இதை சுற்றின்னு வருது எல்லா லக்ஷ்மியும். சரி, இன்றைக்கி வந்து புதன்கிழமை கடைசி நாள் இன்னைக்கு கடைசி நாள் இதுவோட இப்போ நம்ம ஆதிலட்சுமி பார்க்க போயிருந்தோம். இதுதான் கடைசி நாள், 2025 கடைசி நாள். ஸோ இந்த பாருங்கள் பெருமாள் சிலை எவ்வளோ அழகாக பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்கன்னு. இப்போ வாங்க அப்படியே போகலாம். இப்போ பாருங்கள் கோபுரம் அப்படியே கீழே போகலாம். இந்த பாருங்கள் இது 20 பாக்கியம். இது இப்போ தான் நிற்குது. ஆனால் நம்ம பொது தரிசனம் வந்தோம். நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம். இதோ இப்போ அப்படிங்கிற ஒரு அம்மன் நல்லா அழகாக இருக்கிறாங்க. இதோ தெரிய மாட்டாங்க ஏன்னா டார்க்காக இருக்குது. சரி வாங்க அப்படியே சுற்றி போகலாம். இந்த பாருங்க இதுதான் ஆதிலட்சுமின்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுதான் ஆதிலட்சுமி. அங்கே விஷ்ணுவா மகாலட்சுமி எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க பாருங்க அம்மன் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே படி ஏறுறோம் திரும்பியும். இப்போ ஏறுனதோ ஏது ஆதிலக்ஷ்மி சன்னிதானம். ஆதிலக்ஷ்மி சன்னிதானம் எல்லாருமே பார்த்துங்களோ. இதுங்க அவங்க போட்டோ அதுக்கப்புறம் அவங்க நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ஆதிலக்ஷ்மி. லக்ஷ்மி எப்படியா இந்த சேனலுக்கு 1 lakh சப்ஸ்கிரைப் லக்ஷ்மி அப்படின்னு வேண்டிக்கலாம். சரி, இப்போ அப்படியே போதும். அம்மா வாம்மா. அவங்க பாருங்க இன்னொரு லக்ஷ்மி வாங்க. இந்த பாருங்க அழகாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத உங்களுக்கு நான் அப்புறமா காட்டுறேன். இதுங்க அது இதுவும் வர மாட்டேங்குது. இதுங்க இப்போ தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி சன்னிதானம். தானியலக்ஷ்மி சன்னிதானம் பார்த்தேன். பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பட்டு புடவை. ஸோ அப்படியே நம்ம போய் நிற்கிறோம். நாங்கள் பர்மிஷன் கேட்காம தான் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எப்போ வேணால் முடியலாம். அது திருப்பத்தோடு தான் இருக்கும். இந்த பாருங்க மகாலட்சுமி சொர்க்கலக்ஷ்மி, அதாவது கிரகப்பிரவேச லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க, கிரகலக்ஷ்மி. ஸோ மம்மி சீக்கிரமா. ஸோ இப்போ நாங்கள் ரவுண்ட் வச்சுன்னுக்கிறோம். சரி வாங்க அப்படியே போகலாம். அப்படியே இப்போ நம்ம சுற்றின்னு வந்தோம். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. நம்ம தைரிய லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப தைரியமான ஒரு லக்ஷ்மியை பார்த்து வந்துட்டோம். இப்போ பாருங்க தைரிய லக்ஷ்மி இருக்கிறாங்க. அங்கே ஒரு லக்ஷ்மி இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறதெல்லாம். அங்கே என்ட்ரன்ஸு அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கிறாங்கன்னு. கருட ஆழ்வாள், கருட பெரிய திருப்பதிகள். சரி வாங்க அப்படியே நம்ம போகலாம். இந்த வீடியோ மேபி 5 நிமிஷம் வரலாம். உங்களுக்கு நான் ரூட்டை சொல்கிறேன். முதல்ல நம்ம பெரம்பூர் நாங்கள் பெரம்பூர் வழியாக தான் வந்தோம். ஸோ பெரம்பூர் வழியாக பெரம்பூரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க. பஸ் ஸ்டாப் இருக்கோ அங்கே 29C ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏறியிருக்கோம். அங்கே போய் நின்னீங்கன்னா
அங்கே வந்து பஸ்ஸு வரும். இந்த 29C வந்து 29C வந்து நீங்கள் அந்த பஸ்ஸை ஏறணும். அந்த பஸ்ஸில் ஏறினா டேரெக்டாக உங்களை வந்து எங்கே இங்கே கூட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஆட்டோ பிடிச்சி உள்ளே வரணும். ஆட்டோ பிடிச்சிலாம் உள்ளே வரணும். ஸோ ஆனால் உங்கள் பஸ் ஜர்னி வந்து எப்படியோ 2.5 hours இருக்கும். மற்றும் 2.5 hours அண்ட் 2 hours ஆகலாம், 2.5 hours ஆகலாம். ஸோ நாங்கள் வந்து 2.5 hours, அதாவது 9 மணிலேருந்து வீட்டில் கிளம்புனோம். எங்கள் வீடு வந்து திருவள்ளூர்லேருந்து பெரம்பூர்லேருந்து பஸ்ஸை பிடிச்சி பஸ்லேருந்து இங்கே வந்தவே 12:47 ஆயிடுச்சு. 12:47லேருந்து இங்கே வந்து பார்த்தா கோயில் சாத்திருந்தது. அதனால் இப்போ 4 மணி ஆகுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், 4 மணி ஆகுதா. நாங்கள் அப்படியே வந்து நிற்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ லக்ஷ்மி முஞ்சிங்க ப்ரோ ஃபுல்லாக காட்டலன்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஏதாவது திட்டுவாங்க யாராவது. ஸோ இப்போ வந்து யாரை பார்க்கலாம்? இந்த குருவாயூர் அப்பனை பார்க்கலாமா? இதோ பாருங்க, குருவாயூர் அப்பன் அழகாக இருக்கிறது நேர்த்தியான சிலையில். குருவாயூர் அப்பன் உற்சவர்களாக இருக்கிறாங்க. பாருங்க, உண்டியல் அழகாக நேர்த்தியாக செஞ்சுக்கிறாங்க சிலையெல்லாம் அழகாக. அதுவும் பாருங்க, செம்ம அழகாக இருக்குது கோபுரம். ராஜகோபுர புண்ணிய தரிசனம். இப்போ வந்து கமல விநாயகர் சன்னதி கிட்ட தான் போயிருந்தோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நம்ம இப்போ நீங்களே பார்த்தீங்க கோபுர தரிசனத்தை. இதை பாருங்கள், கணபதி ஸ்ரீ கமல விநாயகர் சன்னதி. ஏன்னா நான் ஃபுல்லாலாம் காட்டல. இந்த பாருங்க, அழகாக இருக்கிறாரு. இந்த மாலைலாம் இருக்கிறது. ஸோ ஓகே, நம்ம அப்படியே பின்னாடி போனோம்னா சக்கரத்தார் வைக்கிட்டு போனோம். வாமா வாங்க போனோம். கடைசியாக நம்ம முதல்ல விநாயகர் தான் பார்க்கணும். ஆக்சுவலாக எல்லா கோயிலெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. முத்துலட்சுமி கோயிலில் மட்டும் முதல்ல மகாவிஷ்ணு மகாலட்சுமியை முதல்ல பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கஜலக்ஷ்மி வந்தாங்க, பேர் வந்துச்சு. ஸோ இப்போ தசாவதார சன்னதி தான் போய் பார்க்குறோம். ஸோ இப்போ போய் பார்க்கலாமா? போய் பாருங்க, மடப்பள்ளி இல்லை தான் எழுந்தொருளி தூங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் காலைல 5 மணிலாம் எழுந்துச்சி திருப்பள்ளி எழுச்சின்னு ஒரு பாட்டு பாடி அது போவாங்க. ஸோ இப்போ வந்து தசாவதாரம் பாருங்க, தசாவதாரம் சன்னதி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பாருங்கள், மச்சாவதாரம், கூர்மாவதாரம், அப்புறம் வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராமர் அவதாரம், அதுக்கப்புறம் யார்? வாமன அவதாரம். அது 2 மட்டும் எனக்கு கிளியராக தெரியல. அங்கே பாருங்க, அழகாக இருக்கிறாங்க. ராமானுஜெல்லாம் அழகாக இருக்கிறாங்க எல்லாருமே. லாஸ்ட்டில் இருக்கிற கல்கி, அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிறது வந்துட்டேன். இப்போ வாங்க அப்படியே போகலாம், போய் நிற்கலாம். பாருங்க, எல்லா ஜேன்னு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து மடப்பள்ளி பார்த்தீங்க. பாருங்கள், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். அங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ பார்த்துருக்கு கோபுரம் ரொம்ப அழகாக இருக்காங்க. பாருங்கள், ரொம்ப கூட்டமாக இருக்குது. நாங்களே ஃபஸ்ட்டு போய் ஆனால் 20 ரூபாய் டிக்கெட் வந்து ஸ்பெஷல் டிக்கெட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ தான் கிளம்புறாங்க. நாங்கள் சாமியெல்லாம் பாட்டி கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ தான் வராங்க. ஏன்னு சொல்லிட்டா, ஏன்னா அவங்க காசு கட்டி பில்லெல்லாம் கொடுக்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகிடும்.
ஸோ அவங்க கும்பலாக அனுப்புகிறாங்க எங்கள் மட்டும், அதனால ரொம்ப லட்சி. ஸோ அதை பாருங்கள் ஸ்ரீதேவி, அங்கே ஸ்ரீதேவி பூதேவி, அதுவும் இல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் மாண்டல். அங்கே பாருங்க கருடாழ்வார், பெரிய திருவடி, ஸ்ரீதேவி திருவடி அங்கே. அப்போ இங்கே வந்து ஆட்டோ பிடிச்சா ஒரு 10 ரூபா தருவாங்க, 10 ரூபா பே பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். சரி இப்போ வாங்க, இப்போ நெக்ஸ்ட்டு ராமரை பார்க்கலான்னு சொல்லுவேன். ஓ சக்கரத்தாழ்வார் பார்க்கணும்.